உங்கள் மத்தியில இன்றைக்கு தேவனுடைய செய்தியை பேசும்படி நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் 1997 கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கீழ்ப்படிய பண்ணின கிறிஸ்துக்குள் மறைந்த என்னுடைய ஊழியக்காரர் சௌர் ஏசைன் அவர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன். மூத்த பழைய ஊழியர்களுக்கு அனைவரும் அவர் பரிச்சயமானவர். அநேக ஊழியர்களை அவர் உருவாக்கியவர். எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்று சொன்னால், முதல் சத்தியமே சத்தியமுள்ள சபை, அது ஒரே சபை, கிறிஸ்துவின் சபை என்கிற அந்த சத்தியத்தை முதலாவது எங்களுக்கு அதிகமாய் உணர்வை ஊட்டியவர் எங்களுடைய ஊழியர். ஆகவே இந்நேரத்திலே அவரை நான் எண்ணி பார்க்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே ஒரு விடுமுறை நாளிலே ஒரு ஆவிக்குரிய காரியத்தை மேற்கொள்ள வேண்டி இங்கு அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக அன்பின் ஊழியர் இந்த காரியங்களை ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஆகவே இப்பொழுது செய்திக்கான இந்த காரியங்களை நாம் கவனிக்கலாம். சகோதரர் ஒருவர் வசனத்தை வாசித்தார். இந்த கருப்பொருளாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 31வது வசனமும் 32வது வசனமும் இங்கே கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அன்பின் ஊழியர் பக்கத்துல ஒரு தொடர் வாக்கியமா எழுதியிருக்கிறார். நீங்க பேனர்ல படிச்சிருப்பீங்க, உங்களுடைய பாட்டுத்தாளிலே அதை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உபதேசம் என்று சொன்னால் முதலாவது அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். உபதேசம் என்ற வார்த்தை முதலாவது தமிழ் வார்த்தை தானா அப்படின்பது ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும். நம்ம இரண்டு தரப்புல 2 பேர் சொல்றாங்க அது தமிழ் வார்த்தை தான் என்பதை சொல்லுகிறார்கள். ஒரு தரப்பினர் இல்லை, அது வேறு மொழியிலிருந்து தமிழுக்கு இடம் மாறி அதை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எதுவானாலும் உபதேசம் என்ற அந்த வார்த்தையை ஒலிக்கும் போதே நமது மனசிலே ஒரு காரியம் அதிகமாய் உணர்த்துகிறது. உலகத்திலே பலவிதமான உபதேசங்கள் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். நாம் எந்த உபதேசத்திலே நிற்கிறோமோ அது சரியானது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இங்கே உபதேசம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க ஆய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், போதனை, அதனுடைய விளக்கம், வழிகாட்டுதல் அல்லது அறிவுரை என்பதுதான் அதில் அடங்கியிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். ஆனால் இதை நாம் சுட்டி காட்டினால் அது நமக்கு எப்பொழுதுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருப்பதனால நமக்கு அது பெருசா ஒன்றும் மனசுல பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் உபதேசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது மனசுல ஏதோ ஒண்ணு சுருக்குன்னு ஒரு சூடு ஒண்ணு ஏற்படுது இல்லையா? அப்ப அந்த உபதேசம் என்பது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எதை தாங்கி நிற்கிறதோ அதை பொறுத்துதான் போதனை. இங்க பிரதர் டாக்டர் ஏபிள் பிரதர் இருக்கிறாரு. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் என்ன செய்தாங்கன்னா, மருத்துவ ரீதியா ஒரு சோதனை செய்தாங்க. அந்த சோதனையில ஒவ்வொருத்தருடைய ரிப்போர்ட் ஒவ்வொரு விதமா வந்தது. அவ பிரதர் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸ் என்ன, அந்த போதனை என்னன்னா உடல் ரீதியான போதனை, உபதேசம். நீங்க இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, நீங்க இதை குடிங்க, இதை கொடுக்காதீங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க, இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஏகப்பட்ட உபதேசங்கள் அங்க செய்யப்பட்டது. அந்த உபதேசம்லாம் எதுக்குன்னு சொன்னா உடலை பேணி காப்பதற்காக சொல்லப்பட்ட உபதேசம். அப்ப அந்த உபதேசத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல் என்பது நீண்ட நாள் வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக மருத்துவரால் சொல்லப்பட்ட ஆலோசனை. இன்னொரு ஆலோசனை இருக்குது, சட்ட ஆலோசனை. வக்கீலா இருக்குதான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு கேஸ் ஏதோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாததுனால ஒரு வழக்கறிஞரை நம்ம அழைச்சு
இது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம ஆலோசனை கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க இதை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு போதிக்கிறாங்க இல்லையா, அதுதான் உபதேசம். அப்ப பாருங்க, இந்த போர்டுல எழுதி இருக்குது. இப்ப நம்ம படிக்கிற உபதேசம் எதை பற்றியது? கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பற்றியது. அப்ப முதலாவது நாம் அதை விளங்கிக் கொள்ளணும். உபதேசம் என்பது எதை சார்ந்து போதிக்கப்படுகிறது என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். இப்ப நாம படிக்கிற இந்த உபதேசம் என்பது கிறிஸ்துவினுடைய உபதேசம், அதான் கிறிஸ்துவின் உபதேசம். அப்படியானால் கிறிஸ்துவனுடைய உபதேசம் எதை சார்ந்தது? ஒரு நபருக்கோ அல்லது ஒரு கூட்டத்திற்கோ ஒரு நல்ல ஒழுக்கத்தை அறிவுரையாக சொல்லி ஒரு நல்ல பலனை எட்டுவதற்காக இந்த உபதேசம் செய்யப்படுகிறது. இப்ப நேரடியாக கிறிஸ்துவின் கையில வரலாம். இந்த செய்திக்கு முன்னாடி நான் சொல்லுகிற ஒரு முன்னுரை மாதிரி, கிறிஸ்துவானவர் தேவனிடத்திலே எதையெல்லாம் கேட்டாரோ, எதையெல்லாம் பார்த்தாரோ, அறிந்தாரோ, அவைகளையெல்லாம் பூமியிலே வந்து போதித்து நமக்கு ஏற்படுத்தின அந்த சாட்சிகள் தான் உபதேசம். அந்த உபதேசங்கள் தான் சட்ட திட்டங்களாக நமது கையிலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் உபதேசம் என்பது எதை சார்ந்தது? அது முழுக்க முழுக்க ஆத்துமாவை சார்ந்தது கிறிஸ்துவின் உபதேசம். ஏனென்றால் ஆத்துமா என்கிற ஒன்றை குறித்து கவலைப்படாதவன் மனுஷன் அல்ல. ஆத்துமா என்று ஒன்று உண்டு, அதற்கு நல்ல பலனை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுடையவன் தான் மனிதன். அப்படி இல்லைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இங்க அழகா எழுதியிருக்கிறார், நித்தியத்தை நோக்கி நமது பயணம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்குள்ளுமே ஒரு நல்ல நோக்கம் இருக்கு நமக்குள்ள. அந்த நோக்கம் என்பது நித்தியம் என்கிற அந்த வாழ்வை அடைய வேண்டும். அதற்காக இந்த பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துல நமக்கு எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். அதனால இந்த பயணத்துல ஜாக்கிரதா இருப்பதற்காக இப்பொழுது உங்களை கூட்டி சேர்த்து இந்த ஆலோசனையை வலியுறுத்தி பேசப்படுகிறது. இந்த உபதேசத்தை எல்லாம் நான் படிச்சுட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றதுக்காக இங்கே நான் வரல. அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. வேதாகமத்துல இருக்கிறதை பேசுகிறதான் ஒரு ஊழியனுடைய வேலை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வேதாகமத்தை படிச்சுட்டு அவங்களுடைய அபிப்பிராயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. என் மனசுல தோன்றது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அது பேர் உபதேசம் கிடையாது. கிறிஸ்து எதை சொன்னாரோ அதை சொல்லுவதுதான் உபதேசம். கிறிஸ்து எதை சொல்லவில்லையோ அது செய்யக்கூடாது, அதுதான் உபதேசம். அப்ப கிறிஸ்துவனுடைய இந்த உபதேசம் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கு முன்பாக இந்த உபதேசம் கிறிஸ்துவின் கையிலே எப்படி வந்தது? இப்போ ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்றேன். முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த உபதேசத்தை உருவாக்கினவர் கிறிஸ்து அல்ல, பரலோகத்தின் தேவன் என்பதை நான் சொல்லுகிறேன். சில பேருக்கு இடலா இருக்கலாம், என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி. ஆனா அதான் உண்மை. இந்த கருத்துக்காக நான் ஒரு 3 வசனத்தை நான் சுட்டி காட்டுறேன். எபேசியர் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 10வது வாக்கியத்தை எடுத்து நீங்க கவனித்து பாருங்கள். எபேசியர் 1:10. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்க முதல் வரியில படிங்க, தமக்குள்ளே. இந்த தமக்குள்ளே என்று சொல்லுகிற நபர் யார்? இந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தான் தெரியும் அது யாருன்னு. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவர் யார்? பிதாவாகிய தேவனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, பரிசுத்த ஆவியானவரா? பிதாவாகிய தேவன். அந்த தேவனை குறித்து பவுலாசிரியர் சொல்லுகிறார், தமக்குள்ளே அவர் தீர்மானித்திருந்தார். அந்த தீர்மானத்தினுடைய விவரத்தை தான் அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கிறார். அப்ப தேவனுக்குள்ளே, தேவனுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருந்தது. அந்த தீர்மானத்தை தான் உபதேசங்களாக, சட்டங்களாக அவர் வெளிக்கொண்டு வர தீர்மானித்தார். ஆகவே நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த சத்தியம் என்பது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட உபதேசம். முதலாவது கிறிஸ்துவின் உபதேசத்திலே பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சபையினுடைய உபதேசத்திலே
அடிப்படை உபதேசமே அதுதான். அந்த பிதாவாகிய தேவனுடைய சத்தியத்தை தான் கிறிஸ்துவானவர் உள்வாங்கிக் கொண்டு அதை பூமியிலே போதித்தார். இன்னொரு வசனம் சொல்றேன், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை கவனியுங்க. எபேசியர் 3:11. கொண்டு எல்லாவற்றையும் தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு வார்த்தை வருது, தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியம். தேவனுக்குள்ளே மறைந்திருந்த ரகசியம். அந்த ரகசியம் தான் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். இது நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஏன்னா ஐயா உங்களை உட்கார வச்சு உங்களை அசம்பிள் பண்ணி இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு என்ன செய்யாதுங்க, சத்தியத்தை பேச நேரம் இருக்காது. இது பைபிள் ஸ்டடி இல்ல, ஒவ்வொரு வாக்கியமா விலைக்கு சொல்றதுக்கு. அந்த பாயிண்ட்டுக்கான ஆதாரத்தை மட்டும் நான் சொல்றேன். 3:11 கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுக்குள்ளே இந்த உபதேசம் மறைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் புஸ்தகம் 16:25 கூட இதே போன்ற வசனம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து. என்ன ஐயா ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அடக்கமா இருந்ததுன்னு சொன்னால் மறைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம், அல்லது புதைத்து வைக்கப்பட்டிருந்தது, மறைத்து வைக்கப்பட்டிருந்ததுன்னு அர்த்தமாகுது. அது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொன்னா அது குறிப்பிட்ட ஒரு கால அளவு இருக்கிறது. அத சொல்லுகிறார், அதுல ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் இப்ப வெளியரங்கமாக்கப்பட்டது. இந்த வாசகம் எழுதி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த வசனம் எழுதி எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 2000 வருஷம் ஆகுது. அப்ப அந்த இப்பொழுது என்ற வார்த்தை பவுலாசிரியர் எழுதும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தேவனுடைய மனதிலே மறைந்திருந்த ரகசியம் வெளிப்படையாக கொண்டு வரப்பட்டது. அந்த ரகசியம் என்ன? அந்த ரகசியம் தான் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். அந்த வாக்கியத்தில் 26 படிச்சீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் தான் அந்த ரகசியம் என்று பவுலாசிரியர் எழுதுகிறார். ஆகவே உபதேசத்துக்குள் அடங்கியிருக்கிற சுவிசேஷம் என்பது தேவனுடைய இருதயத்திலே அது மறைந்திருந்த ரகசியம். அந்த ரகசியத்தை தான் கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார். இரண்டாவது பாயிண்ட் நான் சொல்றேன், அந்த உபதேசம் கிறிஸ்துவானவர் கையிலே தேவன் ஒப்படைத்தார். முதல் பாயிண்ட் சொன்ன, பிதாவாகிய தேவன் தான் இந்த உபதேசத்தை உருவாக்க தீர்மானித்தவர் அல்லது திட்டமிட்டவர். இரண்டாவது பாயிண்ட், அந்த உபதேசம் கிறிஸ்துவானவர் கையில தேவன் ஒப்படைத்தார். அதற்கு சான்றாக சில வசனங்கள் யோவான் சுவிசேஷ பகுதியிலே 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை கவனி. பிதாவால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். 35ங்களா? பிதாவானவர் குமாரனை அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக்கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் அன்பாக இருந்து, கவனிங்க, எல்லாவற்றையும் யார் கையில ஒப்படைத்தார்? கிறிஸ்துவின் கையிலே, குமாரன் கையிலே ஒப்படைத்தார். பிதாவானவர் தன் மனதிலே மறைந்திருந்த அந்த தீர்மானத்தை யார் கையில் ஒப்படைத்தாருங்க? நம்முடைய குமாரன் கையில் ஒப்படைத்தார் என்று யோவான் ஆசிரியர் எழுதுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை கவனியுங்கள். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு, நல்ல கவனிங்க, கிறிஸ்து சொல்றார், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அது எது? அது என்னது? தேவனுடைய மனதிலே அடங்கியிருந்த மனிதனை மீட்கும்படியான உபதேசம் கிறிஸ்துவின் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. வேறு யார் கையிலும் ஒப்படைக்கப்படவில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கவனிக்கணும். கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை யோவான் 5:36 ஒரு முக்கியமான வார்த்தை வருகிறது. அதை நீங்க கவனிச்சிங்க, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருங்க. ஏன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்துல
கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை குழப்புகிறவர்களுக்கு ஆதாரமாக இந்த வசனங்களை பயன்படுத்த முடியும். அது வசனம் தான் இது. யோவான் 5ஆம் அதிகாரம் 36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும், கவனிங்க, பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும், பிதாவானவர் எனக்கு கற்பித்தார்னு இயேசு சொல்றாரு. அது எங்க நடந்தது? அது எதை பற்றியது? அது எங்கே நடந்தது? எதை பற்றியது? பரலோகத்திலே தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவானவர் அதை கற்பிக்கப்பட்டார், அதாவது கற்றுக் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவே சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கற்பித்தார். அப்படி பொருள் என்னங்க? தேவன் பூமியிலே நீங்கள் செய்ய போகிற, உபதேசிக்க போகிற போதனையை இதுதான் என்பது அங்க ஒரு பதிவு நடந்திருக்கிறதாக இங்க ஆவியானவர் பதிவு செய்யறாரா இல்லையா? இதுல கவனிங்க, பிதாவாகி தேவன் ஒருவர் உண்டு என்கிற உபதேசத்திற்கு இந்த வசனம் பொருந்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் குமாரனாக இருக்கிறார், இந்த வசனம் இங்கே பொருந்தும். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு காலகட்டத்துல பிதாவும் அவருதான், குமாரனும் அவருதான் பேசிட்டு இருக்கிற கும்பலுக்கு இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த வசனத்துக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இன்னைக்கு உலகமே இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லுகிறார்களா, ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை? இயேசுவை நாம அப்பான்னு கூப்பிட சொல்றது எனக்கு கெட்ட வார்த்தையா? அந்த அர்த்தம் இல்ல. அந்த அர்த்தத்தை நீங்க கூப்பிடும் போது என்ன நிலைமை ஏற்படுகிறது தெரியுமா? இயேசுவுக்கும் மேல இயேசுவை உலகத்துக்கு அனுப்பின பிதாவாகி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற உண்மையை அப்படியே பூசி மழுப்புற வார்த்தை தான் ஏசப்பா. நான் ஏசப்பா சொல்றதுக்கு நான் எதிரி அல்ல. உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எங்கேயாவது நீங்க என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கிறாரா? கிறிஸ்து எங்கேயாவது நான் தான் உங்க தகப்பன் என்று சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. அதுவா கிறிஸ்துவின் உபதேசம்? அதுவா கிறிஸ்துவின் உபதேசம்? இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாராகி நீங்கள் மற்ற நாமகரண கூட்டத்தாரை போல அவங்கள பார்த்துட்டு அப்படி நீங்களும் இயேசுவை என்ன செய்யாதீங்க, ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடாதீங்க. அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அதை நீங்க மறைக்கிறீங்க. நம்ம சொல்லால் மறைக்கிறீங்க. தேவனேன்னு கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, கர்த்தரேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பான்னு ஏங்க கூப்பிடுறீங்க? பாருங்க, அவரை கேக்குற ஏசப்பாக்கு அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். என்கிட்ட ஆன்சர் இருக்குது. பிதாவாகிய தேவன் தான் அவருடைய அப்பா. என்னை பார்த்துட்டு என் நண்பர் வேலை செய்யற இடத்துல ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க எல்லாரும் ஏசப்பா ஏசப்பான்றீங்க, ஒரு பிக்சர்ல பார்த்தேன் இயேசு ஜெபம் பண்ற மாதிரி இருக்குது வானத்தை பார்த்து. அப்ப அவரே யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு என்ன கேட்டாரு. நான் சொன்னேன், நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டுங்க, உங்களுக்கு தெரிய அந்த அறிவு கூட கிறிஸ்துவ ஜனங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் நான். கிறிஸ்து ஒரு விடத்தை வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அப்ப மேல ஒருவர் இருக்கிறார் அர்த்தமாகுது ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ இங்க பிதாவாகிய தேவனானவருக்கு கிறிஸ்துவானவர் இந்த வசனத்தை என்ன சொன்னாராம்? கற்பித்தார் என்று சொல்லுகிறார். இன்னும் சில வசனங்கள் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 1 வசனத்தை கவனியுங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். நீங்க கவனிங்க, அந்த வார்த்தை தான் நான் சொல்றேன். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். ஒப்புவித்தார். உபதேசங்கள் ஆனாலும் சரி, வெளிப்பாடுகள் ஆனாலும் சரி, தேவன் கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒப்புவித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்திலே கிறிஸ்துவான சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கலாம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என் உபதேசம் என்னுடையதா இராமல் என் அனுப்பினவருடையதா இருக்கிறது. இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கணும், நம்மெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டிய உபதேசம். இந்த உபதேசத்துக்கு விரோதமா பேசுகிறவங்களுக்கு கண்டனம் பண்ணி சொல்லக்கூடிய உபதேசம். கிறிஸ்துவனுடைய உபதேசமே அதுதான். அப்ப இங்க சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் 7:16, இந்த உபதேசம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, இந்த உபதேசம் என்னுடையது அல்ல, இது யாருடையது? என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. நீங்க தான் ஏசப்பா ஏசப்பா சொன்ன அந்த பிதா யாரு? அப்ப நீங்களே விளக்கம் சொல்லுங்க. அப்ப அவருக்கு அவரு டீச் பண்ணிக்கிட்டாரா? இல்லையே. அப்ப இயேசுவானவருக்கு உபதேசத்தை கையில ஒப்படைத்த பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை போதிக்கிறாரா இல்லையா? இதுதான் கிறிஸ்துவின் உபதேசத்தினுடைய அடிப்படை சத்தியம்.
இந்த சத்தியத்தை யார் மழுப்புறாங்களோ, யார் மறைக்கிறாங்களோ, அவங்கதான் கிறிஸ்து உபதேசத்துக்கு விரோதி, அவங்கதான் ஆன்டி கிரைஸ்ட். இந்த உபதேசம் ஒருத்தர் சொல்றாரு, நீ பிசாசு பிடிச்சவன், பிசாசு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு என்ன பார்த்து சொன்னாரு. நீ வராத, நீ அந்தி கிறிஸ்துன்னு என்ன சொன்னாரு. அப்போ உலகத்துல சரியானது பேசுகிறவர்கள் அந்தி கிறிஸ்து, தவறானதை உறக்க பேசுகிறவன் சரியானபடி பேசுறான், அவனுக்கு முத்திரை குத்துறான் ஊழியக்காரன். கிறிஸ்துடைய உபதேசமே இருக்குதுன்னு பேசு, இல்லைன்னா இல்லைன்னு பேசு. இந்த டீச்சிங் கூட தெரியாம இன்னைக்கு பைபிளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைபிளுக்கு கருத்து சொல்ல வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை அல்ல, இருப்பதை இருப்பதாக போதிப்பதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. கிறிஸ்துவே அதை தானே செய்தாரு. உபாகம் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 18வது வாக்கியத்துல கிறிஸ்துவானவர் போதிக்க போகிற வார்த்தைகளுக்கு மோசையின் கையில தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் இது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து அருளுவேன். என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். இதனுடைய விளக்கம் என்ன? இதாவாகி தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் உங்களுக்கு போதிப்பார் என்பதின் விளக்கம் அது. இது எப்போது நடந்தது? இந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லி 1500 வருடங்களுக்கு பிறகு மாம்சமாக கிறிஸ்துவானவர் பிறந்தாரே, அப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆகவே இந்த இரண்டாவது பாயிண்ட்ல இங்க பேசுற இந்த உபதேசம் என்ன என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலே மறைந்திருந்த இந்த ரகசியம், இந்த உபதேசம் கிறிஸ்துவானவர் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்றேன், இயேசுவானவர் அதை யார் கையில ஒப்படைத்தார் என்று கவனித்தீர் என்று சொன்னால், அப்போஸ்தலர்கள் கையில ஒப்படைத்தார். பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை யார் கையில கொடுத்தாருங்க? அப்போஸ்தலர் கையில கொடுத்தார். மத்தேயுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இங்க பாருங்க, சங்கிலி தொடர் மாதிரி உபதேசம் பூமிக்கு வந்து அடைந்ததை இங்க சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவானவர் கையில ஒப்படைக்கப்பட்ட இந்த உபதேசம் உலகம் எங்கிலும் பறந்து செல்வதற்காக அப்போஸ்தலர் கையில ஒப்படைக்கப்பட்டது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் போது அப்போஸ்தலர் போதித்த வசனம் இது. யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை செய்கிறேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப இங்க சொல்லுகிறார், என் பிதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு மறைவானது ஏதாவது இருக்குமா? போதிக்க வேண்டிய எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் அவர் கையில சொல்லி கொடுத்திருக்கிறார், போதித்திருக்கிறார். இப்ப அடுத்த பணி என்ன? வேலை வரும்போது அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சென்று இந்த உபதேசத்தை சொல்ல வேண்டும். அதற்காக கிறிஸ்துவானவர் அங்கே அவங்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 19வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்போ ஒப்புரவாக்குகிற உபதேசம், இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்பது ஒரு மனித ஆத்மாவை பாவத்திலிருந்து ரட்சித்து தேவனோடு இணைக்கிற உபதேசம் கிறிஸ்துவனுடைய உபதேசம். இன்றைக்கு உபதேசத்தை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாறா அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியான ஆசீர்வாதங்களுக்காக, உலக ரீதியான நன்மைகளுக்காக, சுகபோகமான வாழ்க்கைக்காக இன்றைக்கு இயேசுனுடைய வசனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது கிறிஸ்துவனுடைய உபதேசம் அல்ல. மாம்சத்துக்குரியது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல, ஆத்மாவுக்குரியதான் கிறிஸ்துவின் உபதேசம். மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடியதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். அந்த பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க செய்வதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்துல தெளிவு இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வசனங்களிலே நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே பலன் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை முதலாவது என்ன என்பது தெரிந்தாதான் அதுல நிலைத்திருக்க முடியும்.
இப்பதான் இந்த வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறேன். இங்க சொல்றாரு கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்றாரு. இப்ப நான் பேசிட்டு இருந்தது கிறிஸ்துவனுடைய அடிப்படை உபதேசம். இது இந்த உபதேசம் தெரியாதவங்க எப்படி நிலைத்திருக்க முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதுங்களா, புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய அடிப்படை உபதேசமே தெரியாதவர்கள் அந்த உபதேசத்துல எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி இந்த வார்த்தை பொருந்தும்? அப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசம் தெரிந்தவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். இதுல நீங்க நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அப்ப அன்பான ஊழியர் சொல்றாரு, நீங்கள் நித்தியம் ஒண்ணு போக வேண்டுமானால் இந்த கிறிஸ்துவனுடைய பயணத்திலே இந்த உபதேசத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த உபதேசம் துவங்கியது எப்போது? கால அளவு என்ன? கிபி 33 எருசலேமிலே அப்போஸ்தலர்களாலே இந்த உபதேசம் துவக்கப்பட்டது. இதுக்கு அத்தாட்சி இருக்குது வேதாகமத்திலே. அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதற்கான அத்தாட்சி. இதை நல்லா தெரவா வாசிக்கணும் கிறிஸ்துவ மக்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் படிக்கிற பைபிள் வசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி. ஒரு வருஷம் ஆயிடுது. சரி, அப்புறம் அடுத்த வருஷம் என்ன படிச்சீங்க? திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து வராங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருந்தா தெரியுமா? சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி. ஐயா, பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? 66 புஸ்தகம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய உபதேசம் எங்க இருக்கு? நிருப பகுதியில இருக்கு. நிருப பகுதியை வாசிங்க. சுவிசேஷ பகுதியை வாசிக்கிறாங்க. எதை வாசிக்கிறாங்க? மத்தேயு, வேற என்ன? லூக்கா, யோவான். மறுபடியும் என்ன பண்ணி அதே நிருபத்துக்கு கொஞ்சம் தாண்டி வாங்க ஐயா. சபை என்பது எப்போது உருவாச்சு என்பது வரலாறு அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்துல இருக்குது. அதுல வாசிங்க. நிருப பகுதியில வாசிங்க. கிறிஸ்துவ உபதேசம் வெளிப்படையா இருக்கிறது. ஏன் மற்றவங்க காட்டுற அந்த கலர் கலரான பிலிம்கெல்லாம் நம்ம பயப்படணும், குழம்பணும் இல்லையா? இன்னைக்கு அதிகமான கிறிஸ்துவ மக்களுடைய வீடுகள்ல ஒலிக்கிறது கிறிஸ்துவ உபதேசத்துக்குரிய விளக்கங்கள் அல்ல. ஏதாவது ஒரு சேனல் போட்டுடுறாங்க பெண்மணிகள், அது சத்தமா ஒலிச்சிட்டு இருக்குது. இவங்க பாட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த உபதேசம் சொல்றது என்ன சரியா தவறான் என்ற அந்த அடையாளம் காண முடியுது இல்லை அவங்களுக்கு. ஏன்? உபதேசத்தை தெரிந்து கொள்வதில்லை. இது நம்முடைய பிழை, நம்முடைய கவனக்குறைவு. எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு செல்போன் வழியா, டிவி வழியா, பாடல்கள் வழியா, தவறான வார்த்தைகளின் வழியா கிறிஸ்துவின் உபதேசம் குழப்பப்படுகிறது உங்கள் மத்தியிலே. அது ஒரு வார்த்தை தான் ஏசப்பா முதல்ல விளக்கம் சொல்லிட்டேன் நான். அப்புறம் கை தட்டுறது, அல்லேலூயா ஆமென் சொல்றது. ஒரு ஆத்மா சபைக்கு வந்தாங்க கடந்த வருஷத்துல. ஒரு 3 மாசமா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணன் மாதிரி கேட்கிறாரு, எந்த சபைக்கு போறீங்க? அவர் கேட்கிற மெனு பாத்தீங்களா? இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போனா என்னென்ன சாப்பிட்டீங்க சாப்பாடு லிஸ்ட் சொல்ற மாதிரி அந்த சர்ச்சில் கை தட்டுறாங்களா? அல்லேலூயா ஆமென் சொல்றாங்களா? அபிஷேகத்துல நிரம்புறாங்களா? அவங்க கேட்கிற லிஸ்ட்லாம் பாருங்க. சத்தியத்தை போதிக்கிறாங்களா? அந்த கேட்கறது கிடையாது. அவங்களுடைய உபதேசம் என்னன்றது கேட்கறது கிடையாது. அவங்க கேட்கறதெல்லாம் வெறும் வெளியில பாக்குற தோற்றம், சபைக்குள்ள. அதுதான் அவங்களுக்கு உபதேசம். அது ஆத்மாவை ரட்சிக்குமா? ஆத்மாவை ரட்சிப்பது எது? உபதேசம் தான் ரட்சிக்கும் ஆத்மாவை. அந்த உபதேசம் எது? அடையாளம் கண்டுபிடிச்சிங்களா? கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்பதை ஒருவர் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிக்கிறது பிரதர்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பைபிள்ல இயேசுவானுடைய உபதேசத்தை அடையாளம் காணுவது மிக சுலபம். அதை இந்த நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் அதை கடினமாக்கி இருக்கிறாங்க. நமக்குள்ள ஒரு மைண்டை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற வசனங்களை தேடி அலையிறது பேர் உபதேசம் கிடையாது. உபதேசம் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இயேசுவானுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. அதை கவனித்தாலே நமக்கு இந்த உபதேசம் புரியும். நம்ம இதுக்காக ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கிட்டு டெபிட் வச்சுக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது இல்ல. 2 கருத்து மோதல் பேச வேண்டியதே கிடையாது. அப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசம் இன்றைக்கு வெளிப்படையாகவும் தெளிவாகவும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது நாம அடையாளம் கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை குறித்து போதிக்கிறார். கிறிஸ்துவானவர் நான் யார் என்று போதிக்கிறார். நான் பரலோகத்துக்கு சென்ற பின்பு இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர் யார் என்று போதிக்கிறார். இதெல்லாம் இருக்குதா இல்லையா? பைபிள் நான் படிச்சிருக்கிறோமா இல்லையா? அதனால படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் படிங்க. நிருப பகுதிகளை படிங்க. கிறிஸ்துவ சமூகமே கொஞ்சம் வீழ்ச்சி கொள்ளுங்க. காலங்காலமா நம்மள அப்படியே பழைய ஏற்பாட்டுக்குள்ளேயே மூழ்கிட்டு இருந்த காலம் போதும். ஒண்ணு அதையாவது தேடணும். தீர்க்க தரிசன வசனங்கள்ல படிக்கிறீங்கன்னா, சங்கீதத்தை படிக்கிறீங்கன்னா, அது கிறிஸ்துவனுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அது இருக்குது. அவருடைய மரணம் இருக்குது, அவருடைய பாடுகள் இருக்குது, அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குது, அவருடைய அரசாட்சி இருக்குது.
அந்த வசனங்களை தேடணுமா இல்லையா? இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னு நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனங்களை மறுபடியும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைவேற்றின தீர்க்க தரிசனங்களை படிக்கிறது இல்லையே. ஏன்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நிருபத்துல கிறிஸ்துவின் உபதேசம் வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்துதான் அப்போஸ்தலர்கள் இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. 4வது பாயிண்ட் சொல்றோம், கவனிச்சிங்க. இந்த உபதேசத்துக்குள் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிற ஆலோசனை இது. இதன் வழியா என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறோம். அது என்ன எச்சரிக்கை? பரிசுத்த ஆவியானவர் இந்த கிறிஸ்துவின் உபதேசம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சில எச்சரிப்புகளை சொல்லுகிறார். ரோமர் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை கவனியுங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக இங்க நிறுத்துங்கய்யா. கவனிக்கிறீங்களா? இப்போ எழுதிங்க, அப்புறம் இப்ப கவனிங்க. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு. என்ன உபதேசம் கத்துக்கிட்டீங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தை கத்துக்கிட்டீங்க. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அப்போஸ்தலர் சொன்ன உபதேசத்தை உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஊழியர்கள் மூலமாய் என்ன செய்தீங்க? கற்றுக்கொண்டீர்கள். இப்ப படிங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய். இந்த உபதேசத்துக்கு விரோதமான உபதேசங்கள் உலகத்துல இருப்பதினாலேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த விரோதத்தை உண்டாக்குகிற பிரிவினைக்காரர்கள். ஒன்னொன்னா படிக்கலாம். பிரிவினைக்காரர்கள் இங்க இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சபையின் பேரிலேயே நாமகரண கூட்டத்தார் என்ன எல்லாம் செய்வாங்களோ எல்லாமே செய்வாங்க. ஆனா போர்டு என்ன தெரியாங்க இருக்கும், அங்க கிறிஸ்துவின் சபைன்னு இருக்கும். அப்படி அவசியமே இல்லை. அந்த பேரை வச்சுன்னு அவங்க அவசியமே இல்லை. எல்லாமே செய்யறாங்க. அப்படியே மாற்று உபதேசம். அப்ப உபதேசத்துல அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, முதலாவது தெளிவு இல்லை, அதுக்கான புரிதல் இல்லை அவங்களுக்குள்ள. அது அடுத்தபடியாக அதுல அவங்களுக்கு வைராக்கியம் இல்லை. எப்படி சொல்றேன்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருந்துகிட்டு வேற எங்கேயோ ஒரு கூட்டத்துல போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க பண்ற செய்கையிலே நாமும் பண்றோம்னு சொன்னா அதுக்கு பேர் நிலைத்திருப்பதா? நான் இப்படி வெளிப்படையா பேசுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நேரடியா பேசுறேன், ஏன்னா சப்ஜெக்ட் அப்படி. இதுவே இளையராஜா கிட்ட கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி பேசியிருப்பாரு உங்களெல்லாம். என்னய்யா? ஆமா, எல்லாரும் ஒருத்தரோட தூங்கி இருக்க மாட்டீங்க. நீங்க தூங்குறீங்க மெசேஜுக்கு சிலர் பாக்குறேன். ஏன்னு சொன்னா, இந்த உபதேசத்துக்கு நாம வைராக்கியமாய் வாழணும். நாமகரண கூட்டத்தார் செய்கிற அந்த செய்கையில போய் கூட உட்கார்ந்துகிட்டு அவங்கள மாதிரி செஞ்சுக்கிட்டு திருப்பியும் கிறிஸ்துவ உபதேசத்துக்குள்ள வரும்போது அவங்கள மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நடக்கிறதுக்கு பேர் நிலைத்திருப்பது அல்ல. அங்க சேராம நீ உன்னை தடுத்துக் கொள்வதுதான் உபதேசத்துல நிலைத்திருப்பது. ஒரு விக்கிரக ஆராதனை செய்யற ஒரு கூட்டத்துல போய் நீங்க உட்கார்ந்துகிட்டு நான் கிறிஸ்துவ உபதேசம் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீ அங்க பிரிஞ்சு நிக்கணும். அதுதான் சத்தியத்துல இருக்கிற வைராக்கியம், அதுதான் நிலைத்திருப்பது. அடுத்த வாக்கியத்தை சொல்றாரு, நிறைய இடரல்கள் வருகிறது. கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நாம் பின்பற்றுகிற போது நாம் நிலைநிற்க செய்ய, அதுல நிலைத்திருக்க கூடாது என்பதற்காக இடரல்கள் வருகிறது. அந்த இடரல்களை நீங்க கவனிக்கணும். அந்த இடரல்களை ஊழியக்காரர்கள் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு அதை கவனித்து வேத வசனங்களின் மூலமாக என்ன செய்யறோம்? அதை எச்சரித்து புத்தி சொல்லுகிறோம். அந்த இடரல்களை அந்த வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து நீங்க எப்படி இருங்க? ஏன்னா அவங்க நம்ம மாம்ச பிறப்போட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், நெருங்கின உறவுக்காரர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் இந்த உபதேசத்திலிருந்து நம்மை தடுமாறி அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. அதுல இருந்து தடுமாறி என்ன செய்யறாங்க? இடர்களை கொண்டு வராங்க. 10 வருஷம் 15 வருஷம் இந்த உபதேசம் நிலைத்திருக்கிற கேட்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல அவர் மனதுல எழும்ப வேண்டிய கேள்விகள் எல்லாம் 15 வருஷத்துக்கு அப்புறம் அவன் மனசுல ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்? சபைகளிலே பிரசங்கம் பண்ணுகிற போது அந்த பிரசங்கத்தை கவனிக்காதது காரணம், வேதாகம வசனங்களை கூர்ந்து படிக்காதது காரணம். இடர்கள் நமக்கு வரும். எச்சரிக்கிறார் ஆவியானவர். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு என்ன வருங்க? எச்சரிக்கை சொல்றாரு, நீங்கள் நிலைத்திருக்கவே கூடாது.
பிசாசினுடைய ஒரே எண்ணம், நான் போற நரகத்துக்கு நான் மட்டும் தனியா போக மாட்டேன், யாரும் வரணும் கூட துணைக்கு, நீங்களாரும் வாங்கினா அவன் நம்ம கூட்டிட்டு போறான், அது கூட நாம தோல்ல கை போட்டு கூட போறோம். அதான் மாற்று உபதேசம். உபதேசம் சொன்னா அதுல வைராக்கியம் வேணும். ஆகவே பற்றி முடிச்சிடுங்க ஐயா. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று இங்க கவனிங்க, அடுத்த வரி, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட இசைந்து போகாதீங்க. அப்படி இசைந்து போவீர்கள் என்று சொன்னால் அது பேர் நிலைத்திருப்பது அல்ல. உங்களுடைய நோக்கம், நம்முடைய அந்த பயணம் பாதிக்கப்படும். அந்த நித்தியம் என்கிற வாழ்க்கையை அடையணும் என்கிற உங்களுடைய லட்சியம் அங்க நாசமாயிரும். அதனால இங்க எச்சரிக்கிறார், அவர்களை விட்டு என்ன செய்யுங்க, நீங்க விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துனுடைய உபதேசம் என்பது நம்முடைய ஆத்மாவை நித்தியத்தை நோக்கி பயணம் செய்ய உதவுகிற உபதேசம். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1 வசனம் சொல்லுகிறார், இந்த உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசம் ஆரோக்கியமானது. உன்னுடைய மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியது இந்த உபதேசம். உயிரடைந்த உன்னுடைய ஆத்மாவை ஆரோக்கியமாக பரலோகம் போகிற வரைக்கும் காத்து கொள்ளுகிற உபதேசம். இது ஆரோக்கியமான உபதேசம். ஆனால் இந்த உலகத்திலே அநேகம் பேர் இதே வசனங்களை வச்சுக்கிட்டு விகற்பமான உபதேசம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இந்த உபதேசத்துக்கு விரோதமா பேசுகிறவர்கள் எப்படியெல்லாம் விகற்பமா பேசுறாங்கன்றத தீத்துக்கு எழுதுகிறார் பவுலா. இப்போ அந்த வசனத்தை கருப்பொருளுக்கு வந்துருவோம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 30வது வசனம், 31வது வசனம், 32வது வசனம். இயேசு தாம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு இயேசுவானவர், என்ன உபதேசம்? என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்றாரு. அந்த என் உபதேசம் என்று உரிமை கோர்றாரு இல்லையா, அதுதான் கிறிஸ்துவின் உபதேசம். அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு உலகமெங்கிலும் அதை கொண்டு சென்றார். இன்றைக்கு அது இங்கேயும் வந்திருக்கிறது. நாமும் அதை கடைபிடிக்கிறோம். இன்னும் எத்தனை காலம் இந்த உபதேசம் இருக்கும்னா, இந்த உலகம் அழிகிற வரையிலும் இந்த உபதேசம் இருக்கும். இந்த உபதேசம் மாறாது. ஆகவே இந்த உபதேசத்துக்குள்ள வந்திருக்கிற நாம கிறிஸ்துவனுடைய வாக்கியத்தை கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிந்தால் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என் உபதேசத்துல நிலைத்திருந்தால் நீங்க என்னவா இருப்பீங்க? அப்போதான் அவருடைய சீஷரா இருக்க முடியும். சீஷர்னு பேரை மட்டும் பேட்ச் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தா அது பேர் சீஷத்துவம் அல்ல. சீஷத்துவம் என்று சொன்னா குரு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே ஃபாலோ பண்றதுதான் சீஷனுடைய வேலை. நீங்க நான் கிறிஸ்துவுக்கு சீஷரா இருக்க விரும்பினால் கிறிஸ்து உங்களுக்கு என்ன போதிச்சாரோ அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆகவே இந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுடைய எதிர்பார்ப்பாகிய நித்தியத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த வாக்கியத்தை நீங்கள் தியானியுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அன்பின் ஊழியர் அவர்களுக்கு அடியனுடைய சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.